ஹலோ டு ஆல். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்ஜிஓ நோட்டீஸ் போர்ட் நியூ அப்டேட் பற்றி தான். எஸ்ஜிஓ நியூ அப்டேட்டில் வந்து ஆல்ரெடி 29ஆந்தேதி தான் ஒர்க்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததை ஸ்டார்ட் பண்ணாங்க. 29ஆந்தேதி நைட் தான் எல்லாருமே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். புதுசாக சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஒர்க்கையும் நியூவாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் நம்ம 29ஆந்தேதி நைட் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்று 30ஆந்தேதி வந்து 3 ஒர்க் பண்ணலாம். அந்த சர்வே ஒப்பீனியன் டாஸ்க்கே வந்து 3 ஒர்க் பண்ணலாம். அந்த 3 ஒர்க்குக்குமே எந்த ஒரு இடைவெளியும் தேவையில்லை. ஒரே டைம்லேயே நம்ம 3 ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு டிஸ்டன்ஸ் டைமிங்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லியிருந்தாங்க சங்கர் சார். ஸோ அது மாதிரி தான் நேற்று ஒர்க் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நேற்று எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு ஒர்க் தான் பண்ண முடிஞ்சுது. ஏன் இந்த 2 ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. நம்மளும் டெலகிராமில் உள்ள எல்லா டவுட் கேட்கக்கூடிய குரூப்லேயும் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க ஆன்சர் வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள், சங்கர் சாரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி நேற்று நைட்டு அப்படின்னா இன்றைக்கி 1ஆந்தேதி தான், 12:30 மணிக்கு மேலே தான் அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து 3 ஒர்க் வந்து ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போர்டும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறத விட நீங்கள் நேரடியாக கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போர்டு கண்டிப்பாக அந்த வாய்ஸ் கேளுங்க. நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொன்ன வாய்ஸில் ஒர்க் பற்றின அப்டேட் என்ன அப்படின்னா, நேற்று வந்து 3 ஒர்க்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் மட்டும் தான் பண்ணோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எல்லோரும் ஒரே டைமில் வந்து இடைவெளி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் ஒரே டைம் வந்து என்ட்ரி ஆனதும் வெப்சைட்டே ஒரு டிராஃபிக் ஆன மாதிரி எரர் வருது, டெக்னிக்கலாக எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, அதனால தான் நேற்று வந்து எல்லோரும் ஒர்க் பண்ண வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து எல்லோரும் 3 ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஒர்க்குக்கு இடையிலையும் டிஸ்டன்ஸ் 3 மணி நேரம் கழித்து தான் மற்ற ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வே டாஸ்க் ஒப்பீனியன் தான் 3 ஒர்க்குமே. ஆனால் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு 3 ஹவருக்கு அப்புறம் தான் மற்ற ஒர்க்கு. அதுக்கப்புறம் இன்னும் 3 ஹவருக்கு அப்புறம் இன்னொரு சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா வந்து மீடியா பூஸ்டர் ஒர்க்கும் பேக் பண்ணியிருக்காங்க. மீடியா பூஸ்டர் ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கொண்டு வரல. அது எப்பயும் போல தான் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு காப்பியை லிங்க் பண்ணிட்டு வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு 7 ருபீஸ் வந்து ஆட் ஆகிடும். அதை நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடும், டாஸ்க் பிஜி காட்டிடும். இப்போ இந்த சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் மட்டும் நம்ம 3 ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. 3 ஒர்க் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. 3 ஒர்க்குக்கும் 3 ஹவருக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க்குக்கும் 20 ருபீஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். அது நமக்கு டாஸ்க் பேஜ்லேயே நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிறது காட்டும். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கில் சேஞ்ச் வந்து இந்த சர்வே ஒப்பீனியன் டாஸ்கில் வந்து நேற்று நம்ம ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம கிளிக் ஹேர் கொடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு வந்து பைமோட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போச்சு. அவங்க கொடுத்துருந்த அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டேரெக்டாகவே ஷோ ஆச்சு, அமௌண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஹேர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பைமோட் வெப்சைட்டுக்குள்ளே போகுது. பட் டீட்டெயில்ஸ்லாம் டேரெக்டாக காட்டிட்டு பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பைமோட்டில் இப்போ வந்து அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு ரேட் இருக்கும். பைமோட்டில் கொஞ்சம் எல்லாருக்குமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த செகண்ட் வந்து நமக்கு என்ன ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் நமக்கு ஸ்லோ ஆகுது. அதில் வந்து ரேட்டும் நமக்கு ஷோ ஆகுது. அந்த ரேட்டை மட்டும் நம்ம கரெக்டாக குறித்து வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறதுல கண்டிப்பாக ரேட் வந்து பைமோட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுனா நமக்கு அமௌண்ட் தெரியணும்ல. ஸோ அந்த
ரேட் மட்டும் நம்ம கரெக்டாக அந்த பை நவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை அப்படியே நம்ம வந்து இங்கே ஆன்சர் பண்ணிடலாம். மற்றபடி ஒர்க்கில் வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வந்து நானுமே அந்த வீடியோவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணேன். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே பார்க்கும்போது புரியும். அது மாதிரி இந்த 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு குழப்பத்தை கொடுக்கலாம். எனக்குமே கொஞ்சம் லைட்டாக குழப்பம் இருக்குது. அது நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். ஒரு ஒர்க் முடிச்சுட்டு 3 மணி நேரம் சென்று மறு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 செகண்ட் கூட அதுக்கு டைம் ஆகலை. ஒரு ஒர்க்குக்கும் 3 செகண்ட் தான். ஸோ 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு கரெக்டாக நம்ம டைம் போட்டுக்கணும். அப்புறம் இன்றைக்கி ஒர்க் பண்ணி பார்த்ததில் அந்த சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் மட்டும்தான் 3 ஹவர் டிஸ்டன்ஸு. மற்றபடி நம்ம மீடியா பூஸ்டர் வந்து எந்த டைமிங்கும் நமக்கு இல்லை. இப்போ நம்ம வந்து சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே கூட நம்ம மீடியா பூஸ்டர் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி அப்படி தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு தான் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஓ பற்றின அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோவில் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு ஆல்.